ஒருத்தர் தேவையில்லாம செலவு பண்றாருன்னா அதுக்கு ஒரு சில சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருக்குங்க. நிறைய பேருக்கு புதுசா ஒரு பொருளை வாங்கும்போது அந்த டைம்ல ஒரு திருப்தி, அப்புறமா பெருசா ஒன்று அச்சீவ் பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குங்க. ஓப்பனா சொல்லணும்னா மற்றவங்க முன்னாடி பந்தாவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிருப்பாங்க. அதுக்கான செலவை எல்லாருமே ஷேர் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் ஒரு பந்தாவுக்காக அவங்களே செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸை கம்மி பண்ணாலே வீண் செலவுல தவிர்க்க முடியுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பில்லியனர். தேவையில்லாத செலவுகள் இன்னைக்கு வேணா இன்பம் தருவதா இருக்கலாம், ஆனா நீண்ட காலத்துல அது துன்பத்தை தான் தரும். அதனால தேவையில்லாத செலவுகளை பெரும்பாலும் தவிர்க்கணும். தேவையில்லாத செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வர உதவும் 8 எளிய வழியை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், பெர்ஃபெக்ட் பட்ஜெட் இஸ் ரிக்வயர்ட். நமது குடும்பத்தோட அனைத்து வரவு மற்றும் செலவை உள்ளடக்கிய பக்கா பட்ஜெட் ஒன்று போடணுங்க. அப்படி பட்ஜெட் போட்டு செலவு செய்யும் போது தான் கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ முடியும். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வீணாக்குவதிலிருந்து காப்பாற்றுறது ஒரு பட்ஜெட் அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்து கிடையாதுங்க. உங்க செலவை கட்டுக்குள் கொண்டு வரணும்னா நீங்க கண்டிப்பா பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணணும். செகண்ட், கன்சிடர் த யூஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு பொருளை வாங்க மிக குறைந்த அளவு நேரம் இருந்தா போதுங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட பொருள் உங்க முன்னுரிமை பட்டியலில் இருக்கிறது அவசியம். மேலும் அதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துவதா இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பொருளுக்கு அதிகமா செலவு பண்ணி உங்க பணத்தை வீணாக்கும் அபாயம் உள்ளது. தேர்டு, ட்ராக் காஸ்ட். உங்க எல்லா செலவுகளுமே ஒரு நோட்ல எழுதி வைங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸல் சீட்ல போட்டு வைங்க. மாச கடைசியில எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு அதை பிரிச்சு அனலைஸ் பண்ணுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா தேவையில்லாம நீங்க செஞ்ச செலவுலாம் உங்களுக்கு தனியா தெரியும். இந்த மாதிரி தனியா தெரியுற செலவுல குறைச்சாலே உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான அமௌண்ட் ஈஸியா கிடைச்சிரும். இப்பெல்லாம் இந்த மாதிரி செலவு கணக்குகளை குறிச்சு வைக்க நிறைய வெப்சைட் அண்ட் ஆப்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து, மேக் ஏ ஷாப்பிங் லிஸ்ட். நிறைய பேர் கடைகளுக்கு போன பிறகு கண்ணில் பறதெல்லாம் வேகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதனால தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடிய அபாயம் இருக்குங்க. இதுக்கு பதிலாக நீங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் அடுத்த வாரம் உங்க குழந்தைக்கு பர்த்டே வருதுன்னா அதை உங்க ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு என்னென்ன பரிசு பொருட்கள்லாம் வாங்கணும், எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும், இதை தவிர மற்ற செலவுகள் என்னென்ன இருக்கு, அது ஒவ்வொன்றுக்கும் அதிகபட்சம் எவ்வளவு செலவாகும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா எவ்வளவு செலவாகும், இது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போறது ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்க குழந்தையோட முதல் பிறந்த நாளுக்கு டெக்கரேஷன் செலவு மட்டும் ஒரு 10,000 ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த 10,000க்குள்ளேயே கண்டிப்பா முடிக்கணும். வீட்டுக்கு தேவையான அவசியமான பொருட்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கு. இதையும் தாண்டி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான தொகை இருக்கு, வீட்டுக்கடன், இஎம்ஐ இதெல்லாம் போக மீதமான பணம் இருந்தாதான் நீங்க ஆடம்பரமான பொருட்கள் வாங்கணும். ஃபிஃப்த், யூஸ் ஆஃப் கேஷ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரிசர்வ் பேங்கும் ரொக்க பணத்தின் பயன்பாட்டை குறைக்கும் முயற்சியில் ரொம்ப நாளா ஈடுபட்டு இருக்காங்க. இந்த வகையில நாம ஆன்லைன் டிரான்சாக்ஷன், டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன், கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன், மொபைல் பேங்கிங் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால நாம அளவுக்கு மீறி செலவு பண்ற அபாயம் இருக்குது. அதுவும் இந்த கிரெடிட் கார்டு கையில இருந்தா கேட்கவே தேவையில்ல. இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வரணும்னா நாம கிரெடிட் கார்டு பதிலா டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பழகலாம். எந்த ஒரு பொருளையுமே கடன்ல வாங்க போறது கிடையாது அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. டெபிட் கார்டு ஆனாலும் சரி அல்லது ரொக்க பணமா இருந்தாலும் சரி, கடைகளுக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை மட்டும் கொண்டு போறது உங்க செலவுகளை கட்டுப்படுத்த உதவும். சப்போஸ் டெபிட் கார்டு கொண்டு போனீங்கன்னா அதுல நீங்க செலவு பண்ற தொகைக்கான லிமிட்டை செட் பண்றது உங்க செலவை கட்டுப்படுத்த உதவும். அதே மாதிரி போன்பே, கூகுள் பே இதுல எல்லாத்தையுமே லிமிட்டை செட் பண்ணி வச்சா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிக்ஸ்த், அவாய்ட் விண்டோ ஷாப்பிங். கடையில இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க வாங்கக்கூடிய நோக்கம் இருக்காது, ஆனாலும் சும்மா பார்த்துட்டே இருப்பீங்க. இதுதான் விண்டோ ஷாப்பிங் அப்படிங்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். ராம் அப்படிங்கிறவரு அவங்க குடியிருக்கிற பகுதியில் ஷாப்பிங் மால் ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க. அது புதுசா ஓபன் பண்ணிருக்க ஷாப்பிங் மால் அப்படிங்கறனால அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு அவர் ஒய்ஃபோட போயிருக்காரு. அந்த கடையில உள்ளவங்களோட அட்ராக்டிவான பேச்சு, டிஸ்கவுண்ட் பிரைஸ், ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம், இந்த மாதிரியான சலுகைகள்ல மயங்கி கிரெடிட் கார்டுல இருந்து 20,000 வரைக்கும் பொருட்கள் வாங்கியிருக்காரு. வீட்டுக்கு வந்து நிதானமா யோசிச்சு பார்த்தா அதில் பெரும்பான்மையான பொருட்கள் தேவையில்லாதவை. அதனால சும்மா டைம் பாஸ்க்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடைக்குலயும் போகாதீங்க. அந்த மாதிரி போனீங்கன்னா உங்க பர்ஸ் காலியாகிறது நிச்சயம். அதே மாதிரி ஆன்லைன்ல அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப்லாம் சும்மா எதாவது தேடிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கி வீண் செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. செவன்த், லிஸ்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ். உங்களுக்கு குறுகிய காலம், நடுத்தர காலம், நீண்ட காலம் நிதி இலக்குகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் போடுங்க. அப்புறமா இந்த கோல் அச்சீவ் பண்ண நீங்க மாசம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் போடுங்க. இதன்படி முதலீடு செய்யுங்க. அதே மாதிரி உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து உங்களோட நிதி இலக்குகளுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்க கையில பெரிய அளவுல உபரி பணம் எதுவும் இருக்காது. இதனால தேவையில்லாத செலவுகள் செய்ய தோணாது. அது மாதிரி அவசர செலவுகளை சமாளிக்க ஒரு 3 மாசத்துக்கு தேவையான ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் அல்லது லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு வைங்க.
8 இஸ் த டிஸ்கவுண்ட் ப்ராஃபிட்டபிள். உங்க வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்க வேண்டி இருந்துச்சுன்னா அதை ஃபெஸ்டிவல் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கலாம். இது லாபகரமாகவும் இருக்கும். பெரும்பாலும் அனைத்து பெரிய கடைகளுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ்ல நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டைம்ல வாங்கினீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம கடன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிஸ்கவுண்ட் சேர்ந்து கிடைக்குது. இந்த மாதிரி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மற்ற நிதி இலக்குகளுக்கு தேவையான பணம் வீணாகும். ஒரு குறிப்பிட்ட டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டுக்கு குறிப்பிட்ட பிராண்டை வாங்கும்போது 5000 அல்லது 6000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த கார்டு உங்ககிட்ட இருந்தா அந்த பொருள் உங்களுக்கு அவசியமா தேவைன்னா நீங்க அதை வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான கார்டு உங்ககிட்ட இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேஷன் கிட்ட அந்த மாதிரி கார்டு இருந்தா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்க பணத்தை சேவ் பண்ண முடியும். இந்த 8 எளிய வழிகளை பின்பற்றினீங்கன்னா நீங்க செலவை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இந்த வழிமுறைகள் எல்லாம் உங்க தேவைக்கேற்ற மாதிரி நடைமுறைப்படுத்தி பணத்தை சேமிச்சு உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.